எக்கானமி அண்ட் கவர்னன்ஸ் பக்கம் போலாம். இந்த செக்ஷன்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான நம்பர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சூப்பரான நியூஸோட ஆரம்பிக்கலாம். நம்ம இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி கணிப்பை வேர்ல்ட் பேங்க் இப்ப அதிகரிச்சிருக்காங்க. இது நம்ம எக்கானமி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டுது இல்லையா? பாருங்க, 6.6%. இந்த நம்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னாடி இது 6.3% இருந்தது. இப்போ 6.6% ஏத்திருக்காங்க. இந்த நம்பரை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு முக்கியமா 4 விஷயங்கள் சொல்றாங்க. 1, நம்ம உள்நாட்டு தேவை ரொம்ப வலுவா இருக்கு. 2வது, யூகே, ஐரோப்பிய யூனியன் கூட நம்ம போடுற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். 3வது, நம்ம ஏற்றுமதி நல்லா போயிட்டு இருக்கு. 4வது, பணவீக்கம் கம்மியா இருக்கிறதால மக்கள் நிறைய வாங்குறாங்க. இதனால தான் தெற்காசியாவிலேயே ஒரு growth இன்ஜினா இந்தியா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட். சென்ட்ரல் கவர்மெண்ட் உரங்களுக்கான மானியம் விஷயமா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது நியூட்ரியன் பேஸ்ட் சப்சிடி, அதாவது என்பிஎஸ் ஸ்கீம் கீழே வருது. இப்போ இந்த ஸ்கீம் பத்தி சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்ஃபர், இது 4ம் இதுல கவர் ஆகுது. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. கடைசியா இருக்கிற பாயிண்ட நல்லா கவனிங்க. யூரியா இந்த ஸ்கீம்ல கிடையாது. இதுதான் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு ட்ரிக்கியான கேள்வி. சோ என்பிஎஸ்னா யூரியா இல்லைங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன ஆனா முக்கியமான எக்கனாமிக் அப்டேட். நம்ம MoSP, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அவங்க GSVAக்கான பேஸ் இயரை மாத்திருக்காங்க. முன்னாடி 2011-12 இருந்தது. இப்போ 2022-23 தான் புது பேஸ் இயர். இதனால என்ன ஆகும்னா, நம்ம எக்கனாமிக் டேட்டா இன்னும் துல்லியமா ஆக்யூரேட்டா இருக்கும். ஓகே, எக்கானமியை விட்டுட்டு இப்போ நேஷனல் ஸ்டேட் லெவல்ல நடந்த சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. மகாராஷ்டிரால மண் சகிகள்னு ஒரு அருமையான இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னா, வறட்சியான பகுதிகளில் இருக்கிற பெண்களை மண் ஆரோக்கிய நிபுணர்களா மாத்துறது. இது அவங்களுக்கு ஒரு தொழில் முனைவோர் வாய்ப்பையும் கொடுக்குது. சூப்பர்ல. இப்போ ஒரு ஆர்கியாலஜி நியூஸ். நினைச்சு பாருங்க, சுமார் 1500 வருஷம் பழமையான ஒரு படிக்கட்டு கிணறு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போவே நம்ம முன்னோர்கள் வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல எவ்வளவு கெட்டிக்காரங்களா இருந்திருக்காங்கன்னு இது காட்டுது. அடுத்தது போஷன் பக்வாடா 2026. இது நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் நடத்துற ஒரு நாடு தழுவிய ஊட்டச்சத்து பிரச்சாரம். இது இந்த வருஷத்தோட 8வது எடிஷன். போஷன் அபியானோட முக்கிய நோக்கமே இது ஒரு மக்கள் இயக்கமா மாறணுங்கிறது தான். இந்த வருஷத்தோட ஃபோக்கஸ் எதுல இருக்குன்னா, குழந்தைகளின் ஆரம்பகால மூளை வளர்ச்சி மேலதான். சரி, இப்போ கொஞ்சம் குளோபல் ஸ்டேஜ்க்கு போலாம். டிஃபென்ஸ், டிப்ளோமசில இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு முக்கியமான மிலிட்டரி எக்ஸசைஸ் பத்தின அப்டேட். பேரு சைக்ளோன் 4. இது யாருக்கும் நடுல நடக்குதுன்னா, இந்தியாவுக்கும் ஈஜிப்டுக்கும். எங்க? ஈஜிப்டில் இருக்கிற அன்ஷாஸ்ல. பாலைவன பகுதிகளில் எப்படி ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் பண்றதுங்கிறது தான் இதோட மெயின் ஃபோக்கஸ். இப்போ நம்ம பார்க்க போறது துர்க்கிய பத்தின ஒரு அப்டேட். இந்தியா துர்க்கிய உறவுகள்ல சில முக்கியமான முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. அத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆபரேஷன் தோஸ்த் ஞாபகம் இருக்கா? 2023ல துர்க்கியில பெரிய பூகம்பம் வந்தப்போ இந்தியா செஞ்ச மனிதாபிமான உதவிக்கு வச்ச பேர் தான் இது. இது நம்ம உறவுல ஒரு முக்கியமான தருணம். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, 4 வருஷ இடைவெளிக்கு அப்புறமா மறுபடியும் 2 நாடுகளும் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது 12வது ஃபாரின் ஆஃபீஸ் கன்சல்டேஷன். நடுல காஷ்மீர் பத்தி அவங்க சொன்ன சில கருத்துக்களால உறவுல கொஞ்சம் விரிசல் இருந்துச்சு. அதை சரி செய்யறது தான் இந்த பேச்சுவார்த்தையோட முக்கிய நோக்கம். சரி, நாம இப்போ இந்த செஷனோட கடைசிக்கு வந்துட்டோம். நீங்க எக்ஸாம்க்கு கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ வேகமா ஒரு தடவை பாத்திரலாமா? ரெடியா? வேகமா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. வேர்ல்ட் பேங்கோட ஜிடிபி கணிப்பு 6.6%. என்பிஎஸ் ஸ்கீம்ல எது கிடையாது? யூரியா. எக்ஸசைஸ் சைக்ளோன் 4 எந்த நாட்டோட? ஈஜிப்ட். ஆபரேஷன் தோஸ்த் யாருக்கு செஞ்ச உதவி? துருக்கியேக்கு. கடைசியா GSVயோட புது பேஸ் இயர் என்ன? 2022-23. அவ்வளவுதான்.